Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டேஸ்டியான Diwali ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முறுக்கு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 5 கிளாஸ்னா 1 கிலோ பச்சரிசி வரும். நாங்க ரேஷன் அரிசி தான் எடுத்துஇருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணி இதுல 5 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதுல வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு அரிசி இருக்கணும். இப்போ இது நல்லா காய வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். 5 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததும் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு அதில் நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி இதை ஜலிச்சு மற்ற இருக்க மாவையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ ஜலிச்சு இதை எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயம், 1 ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மெல்ட்டான பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காரம் ரொம்ப வேணும்னா மாவு அரைக்கும் போதே அதுலேயே காஞ்சி மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 பச்சை மிளகாவை ஜாரில் போட்டு இதை அரைச்சி இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி அந்த தண்ணியை மாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் பட்டர், எண்ணெய், டால்டா இது 3ல் எது வேணாலுமே ஆட் பண்ணி இதில் பிசைஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டாலும் முறுக்கு நல்லா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காய வச்சிடலாம். முறுக்கு குழாயில் இந்த மாதிரி அச்சு போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இதை தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த முறுக்கு அச்சியில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டில் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி முறுக்கை நல்லா சுற்றி இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் இதை எடுத்து அப்படியே போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை எடுத்து இதில் விட்டுடலாம். இதே மாதிரி மற்ற இருக்க மாவையும் செஞ்சு எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி முறுக்கு கம்பி இருந்துச்சுனாலும் ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுனாலும் அதை வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த முறுக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முறுக்கு மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிருக்கும். அதனால தான் பிரியாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மற்ற இருக்க மாவையும் செஞ்சு போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்ததோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் கோல்டன் கலர் வந்த உடனே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ எல்லா முறுக்குமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.